ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆண் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்களா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பெண்களோட ட்ரூ லவ்வை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பெண் உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் பெண்களுக்காக ஒரு வீடியோ வேணும் இல்லையா? நீங்கள் ஒரு ஆண் நண்பர்கிட்ட பேசுகிறீங்க, அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை அது மாதிரி தான் நடந்துக்கிறாங்க ஆனால் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு ஆண் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான தகவல்கள் கொடுக்குற நம்மளோட ஸ்டே ஹங்க்ரி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். மேகஸ்ரீ அண்ட் விமல்ராஜ், மகாலட்சுமி அண்ட் தனசேகர், மதன் அண்ட் அக்ஷயா, சிவசங்கர் அண்ட் சபியா, சதாம் அண்ட் ஷபானா, ரமேஷ், ஜசிகலா, கிஷோர் அண்ட் தர்ஷினி, ரவிச்சந்திரன் அண்ட் ஜனனி, அனு அண்ட் கார்த்தி. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம சொன்ன கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ஒன்று சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே உங்கள் பார்ட்னர் பேரோட சேர்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நம்ம ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட, அதாச்சும் உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டு மட்டும்தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு நிச்சயமாக தேவை. நாம் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பேர்ல் ஸ்டுடியோ. இதில் நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு ஒரு மெமரபிளான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நாம் பிரேஸ்லெட்ஸ் தான் செல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பிரேஸ்லெட்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பார்ட்னரோட ஆல்ஃபபெட் சார்ம் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் பிரேஸ்லெட்டில் உங்கள் பார்ட்னரோட பேர் சேர்த்து நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிஃப்ட் அவங்க பார்க்கும்போது எல்லாம் உங்களோட ஞாபகம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மெமரபிளான அஃபோர்டபுளான ஒரு கிஃப்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட பேஜ் உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் இப்போவே கிளிக் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வாங்க இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். காதலில் உண்மையான காதல், பொய்யான காதல் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. காதல் அப்படின்னாலே அது ரொம்ப புனிதமானது தான். ஆனால் உங்களை காதலிக்கிற ஆண் உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பையன் உங்களை உண்மையாக லவ் பண்ணால் உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக நிறைய பொய்கள் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வேணும், அதனால தான் அவங்க இதெல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சில பொய்களை சொல்லுவாங்க. இது தப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்க காதலே பொய்யின் முடிவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட உண்மையாக சொல்லிடுவாங்க. ஆனால் சில பேர் தேவைக்காக மட்டும் பழகுவாங்க, டைம் பாஸ்க்காக பழகுறது இதெல்லாம் உண்மைன்னு நினச்சி நிறைய பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இதுதான் பொய்யான விஷயம். இதுக்கு பேர் காதலே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏமாத்துறவங்க உங்ககிட்ட எப்படி பேசினா நீங்கள் ஏமாறுவீங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. உங்களுக்கு சும்மா ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாதுங்க. தன்னோட அன்பை வெளிப்படுத்த மட்டுமே தெரியும். தன்னோட அன்பை கொஞ்சம் கரடு முரடாக தான் ஆனால் அவங்க காட்டுவாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு இதனாலேயே அவங்கள பிடிக்காம போயிடுது. உண்மையாக லவ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா உங்ககிட்ட நிறைய கண்டிஷன் போடுவாங்க. நீ அந்த பையன்கிட்ட பேசாத, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாத, நீ ஃப்ரெண்டாக தான் பழகுற, ஆனால் அவன் உங்ககிட்ட பேசுகிறது சரியாக கிடையாது, அவன் நல்லா கிடையாது, அவனோட பார்வை தப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய கண்டிஷன் போடுவாங்க. ஆனால் இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. எனக்கு தெரியாதா என்னோடய லிமிட் என்னன்னு, நான் எப்படி பழகுறேன்னு எனக்கு தெரியும், நீ என்ன ரொம்ப டாமினேட் பண்ணுற அப்படின்னு, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எல்லா பசங்களும் நல்ல பசங்க கிடையாது அப்படிங்கிறது மட்டும். ஒரு பையனுக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் எந்த மோட்டிவில் பழகுறான் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் தன்னோட காதலியை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்படி ஒரு பையன் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னா அவங்க உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட பையன்கிட்ட கோவப்படுறதை விட்டுட்டு அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும், ஒரு உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க.
இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு புரிஞ்சிடும். பொய்யா பழகுற பசங்க என்ன செய்வாங்கன்னா உங்களோட லவ்வை பிரிக்க பார்ப்பாங்க. அவனை நீ நம்பாத, அவன் இப்பவே உன்னை சந்தேகப்படுறான், இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லி உங்களை அந்த பையன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்ப்பாங்க. பொய்யா பழகுறவங்க நீ எப்படி வேணா ட்ரெஸ் பண்ண, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், உன் இஷ்டம் போல இரு, உனக்கு எல்லா ஃப்ரீடமும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாங்க. உண்மையாக லவ் பண்ணுற பையன் எல்லா கண்டிஷனையும் போடுவாங்க. நைட் டைமில் நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் ஏன் இவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்கேன்னு கேட்டு சண்டை போடுவாங்க. உங்கள் மேலே அதிகமாக லவ் இருக்கிறதுனால அதிகமாக உங்களை கேர் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு அன்பாக சொல்ல தெரியாது, கோவமாக தான் நடந்துப்பாங்க. எங்கே அதிகமாக கோவம் வெளிப்படுதோ அங்கே அதை விட பல மடங்கு அன்பு இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக உண்மையாக லவ் பண்ணுற பசங்க எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களால முடியாத சுச்சுவேஷனில் கூட உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்களோட காதில் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லுவாங்க. டெய்லி உங்ககிட்ட லவ் யூ, மிஸ் யூ எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட உணர்வுகளை எப்போவுமே இன்டைரக்டாக தான் சொல்லுவாங்க. சில டைம் அவங்க கண்ணில் இருந்து தண்ணி கூட வரும். பசங்க அழுதா அது பொண்ணுங்க ஃப்ராடுத்தனம் பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக லவ் பண்ணுற பசங்க கண்ணில் கண்டிப்பாக தண்ணி வருங்க. இது எந்த மாதிரியான டைம்லலாம் நடக்கும் அப்படின்னா, அவங்கள நேசிக்கிற பொண்ணு அவங்கள தப்பாக நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பையன் கண்ணில் இருந்து தண்ணி வரும். உண்மையாக லவ் பண்ணுற பையன் உங்களோட பழகுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியோடவும் மிங்கிள் ஆகணும் அப்படின்னு பார்ப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அவங்களுக்கு கிடைப்பீங்கன்னு நினைப்பாங்க. உங்களோட சந்தோஷத்தில் மட்டும் இல்லாமல் உங்களோட சோகமான நேரத்துலையும் உங்கள் கூட இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனையாக பார்ப்பாங்க. உங்கள் கூட இருக்க தருணங்கள் அதுதான் அவங்க லைஃப்லேயே ரொம்ப அழகான நேரம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நிமிட நேரம் கிடைச்சாலும் அது உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உங்களை பார்த்தாவே போதுங்க அப்படின்னு நினைப்பாங்க. உங்களை பார்க்குற நேரத்தில் அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்படி இருக்கிறதுமே உண்மையான காதலோட வெளிப்பாடு தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் பொண்ணை உண்மையாக லவ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் வெளிப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட அன்பு உங்களை ரொம்பவும் கட்டுப்படுத்த மாதிரியான ஃபீல் உங்களுக்கு வரும். உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரியான உணர்வு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க நினைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது உண்மையிலேயே ஒரு ஆண் உங்களை உண்மையாக நேசித்தா மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துப்பாங்க. ஏன்னா உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க மட்டும்தானே உங்கள் மேலே கேர் எடுத்துக்க முடியும். உங்களை பொய்யா லவ் பண்ணுறவங்க நீங்கள் எப்படி போனால் எனக்கு என்ன, ஆனால் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது காசாகவும் இருக்கலாம், வேறு என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணுற பசங்க நீங்கள் அவங்க கிட்ட பேசலைனா கூட அவங்க வாய் விட்டே சொல்லிடுவாங்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக உண்மையாக லவ் பண்ணுற பையன் லைஃப்பில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபேமிலியோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஃபினான்ஷியலாவோ எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அது உங்களுக்காக பொறுத்துப்பாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வர வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவங்களோட கஷ்டத்தையும் வெளிக்காட்டாமல் உங்ககிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கேட்பாங்க. ஆனால் இதை சில பொண்ணுங்க புரிஞ்சுக்காம அந்த பையனையே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படி உங்களை உண்மையாக லவ் பண்ணுற பையனை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்காம நீங்கள் எனக்கு வேணாம் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த பையன் உங்களை எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணானோ, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அதே அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு கஷ்டப்படுவீங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிற ஆண் எப்போவுமே உங்களுக்கு விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. அதை நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எப்பவும் அதையே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே ஒருத்தவங்க மட்டும்தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது ரொம்பவே தப்பான விஷயமும் கூட. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எப்போவுமே மியூச்சுவலாக இருக்கணுங்க, ஒன் சைடாகவே இருக்கக்கூடாது. எல்லா விதமான எஃபர்ட்டுமே ரெண்டு பேருமே போடணும். ஆனால் ஒரு ஆண் உங்களை நேசிக்கும் போது அவங்க ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க. அவங்களே உங்களுக்காக விட்டு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. அவங்களே எல்லா டைமுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க.
அதை நீங்கள் தவறாக பயன்படுத்தாமல் இருக்கிறதும் முக்கியமான விஷயம்தான். அடுத்ததாக நம்ம எல்லாருமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குங்க. எல்லா ஆண்களுக்குமே ஈகோ இருக்கும். ஆனால் ஒரு ஆண் ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இல்லை தப்பே செய்யலைனா கூட உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா, எந்த ஈகோவும் இல்லாமல் அவங்க உங்ககிட்ட வந்து சாரி அப்படின்றத கேட்பாங்க. இது அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆணால் பண்ண முடியாதுங்க. மற்றவங்க கிட்ட எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் சாரி கேட்காத ஆண்கள் தான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட மட்டும் எந்தவித ஈகோவும் இல்லாமல் டக்குன்னு சாரின்னு சொல்லிடுவாங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு ஆண் எப்போவுமே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களை பற்றின விஷயங்கள், அவங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் உங்ககிட்ட ஒன்று விடாமல் சொல்லுவாங்க. ஒரு ஆண் உங்களை சின்சியராக லவ் பண்ணலன்னா அவங்க நண்பர்கள்கிட்டயோ அவங்க ஃபேமிலிக்கிட்டேயோ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட உலகத்துக்குள்ளேயே உங்களை கொண்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க டே டு டே லைஃப்பில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே அவங்க ஃப்யூச்சர் பிளான் என்னென்னு எதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஆண் உங்களை உண்மையாக லவ் பண்ணால் எப்போவுமே உங்களோட மனதளவில் டச்சில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கே இருந்தாலும் பேச முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க லவ் குறையவே குறையாது. பார்க்காம பேசாமல் இருக்கும்போது தான் அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இன்னும் அதிகமாக இருக்கும். உங்கள் கூட பொய்யா பழகிற பையன் எப்போவுமே உங்களோட மனசு புரிஞ்சுக்காம அவங்களுக்கு உங்ககிட்ட என்ன தேவையோ அதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. உங்களை உண்மையாக லவ் பண்ணுற பையன்கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தி அவங்கள விட்டு பிரிஞ்சு போகாமல் உங்களோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு லைஃப் லாங் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கைஸ், இப்போ ஒரு ஆண் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மனசுக்கு நெருக்கமான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் அந்த வீடியோஸை மேக் பண்ணுறேன். பாய்.